கோகுல் சாரோட படம் இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரை பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. விஜய் சேதுபதிகிட்ட வாங்கின பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இல்லை அதில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டர்கிட்டையும் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இவரோட கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். அப்போ தான் அவர் மீட் பண்ணேன். எனக்கு பேய் கதை பிடிக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும், அவருக்கும் தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு நான் பேய் கதையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேரக்டர் பற்றி சொன்னார், நடிச்சு காமிச்சார். ஐயோ இந்த மாதிரினாலும் நடிக்க முடியாதுங்க, ரொம்ப கஷ்டங்கன்னு பயம் வந்துருச்சு எனக்கு. பட் அந்த கேரக்டர் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் சொன்னார், அது இன்னும் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. பட் கதை கேட்டு முடிக்கிறப்ப நல்ல ஒரு சின்ன குழந்தைங்கலாம் உட்காந்து கதை சொன்னால் உட்காந்து கேட்டுக்கல நைட்டில். அதே கதையை நம்ம 10 நாள் சொன்னாலும் கேட்பாங்க. அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக கேட்குற மாதிரி ஒரு கதை. அண்டு கோகுல் சார் வந்து ஒரு தீர்மானத்தோடு இருந்தார், இது பெரிய படமாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா அப்படி முடிவு பண்ணால் அதில் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. எப்படி நாங்கள் 1000 முடிவு பண்ணோமோ ஒரு 3 வருஷம் எடுத்தோம், அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடுக்கணும்னு முடிவு பண்ணால் அதுக்கு ஒரு பெரிய ஒரு உழைப்பு இருக்குது, ஒரு பெரிய தியாகம் இருக்குது. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரே படம் தான் 2 வருஷம் உட்காந்து உழைக்கணும். ஏன்னா எனக்கு வந்து பெருமையாக இருக்குது. நான் வந்து பாகுபலி பார்க்கும்போதோ இல்லை வந்து இப்போது தோழா பார்க்கும்போது கூட வித்தியாசமான கதையை எடுத்துகிட்டு வராங்களே அப்படின்னு ரொம்ப ஒரு பொறாமையே இருந்துச்சு. இந்த மாதிரி படம் நம்ம பண்ணலையா ரீசெண்டாக அப்படின்னு. ஸோ அது வந்து அந்த அந்த பொறாமை போகிற மாதிரி இப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நான் ஷூட்டிங்லேருந்து வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. விவேக் சாரோட கேரக்டரைசேஷன், அவரோட கதையில் சொல்லும் போதே அந்த கேரக்டர் கேட்கும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் அந்த கேரக்டரைசேஷன். ஆனால் அவர் ஃபஸ்ட் டைம் அப்பாவாக நடிக்கிறார். ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. விவேக் சார் கூட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ண டைரெக்டாக அப்பா ஆக்கிட்டமே அப்படின்னு. பட் அதுதான் புதுசாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுற விஷயம். ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படின்னு எடுத்துகிட்டு ஒரு 30 மினிட்ஸாக இருக்கலாம். ஆனால் அந்த 30 மினிட்ஸுக்கு பாகுபலிக்கான உழைப்பு போட வேண்டியது இருக்குது. ஒரு சின்ன சீன், ஒரு தர்பாரில் 2 பேரும் பேசிட்டாங்கன்னா அப்போ தர்பார் செட்டு போடணும். நான் போய் தர்பார் செட்டு பார்த்துட்டு இவ்வளோ பெருசாக நான் இது வரைக்கும் செட்டே பார்த்துட்டு, டே பயம் இருக்காதீங்கடா, இதுக்கடா இவ்வளோ பெரிய செட்டு போட்டிங்கன்னு பயம் வந்துருச்சு. ஏன்னா கடைசியில் இது வந்து ஸ்க்ரீனில் வந்து மக்களுக்கு பிடிச்ச அந்த படம் ஓடி அவங்க சேஃப் ஆகணும், எனக்கு அந்த பயம் ஜாஸ்தி. ஏற்கனவே வந்து பாகுபலி மாதிரி படம் வந்து மிரட்டிட்டாங்க. ஸோ அந்த கலர் டோன் வரக்கூடாது, அந்த சாயல் வரக்கூடாது, அதுலேருந்து மாறி பண்ணணும். ஒரு ஆர்மர் டிசைன்லேருந்து அந்த ஆர்மர் இருக்கணும், அந்த ஆர்மர் டிசைன் நல்லா ஸ்க்ரீனில் தெரியணும். அதுக்கான ஒர்க்கு வந்து சான்ஸே இல்லை. பட் இத்தனை அவுட்புட்டு நீங்கள் சொல்கிறது வந்து பாகுபலி அளவுக்கு பட்ஜெட் எங்கள்கிட்ட கிடையாது. நாங்கள் கொஞ்சம் ஏழைங்க தான். அதாவது ஒரு மோஷன் கேப்சர் இருந்ததுன்னா ஒரு சீனை ஒரு நாள் எடுத்து முடிச்சிருக்க முடியும். ஆனால் மோஷன் கேப்சர் இல்லாதனால ஓம் சார் ட்ராலிலேயே அந்த சீன் எடுத்தார். அதாவது ஒரு சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணி போட்டு அதை ப்ளே பண்ணி எல்லா ஆக்டர்ஸும் அதே டைமிங்கில் 4 தடவை 5 தடவை நடிக்கணும். அது சாதாரண விஷயம் இல்லை. அது இல்லாமல் அவங்க ட்ராலி தள்ளுறவங்களும் சரி, அவர் ஃபோக்கஸ் பண்ணுறவங்களும் சரி. நம்ம வந்து அழகாக ஒரு படத்தை வந்து ஒரு செகண்ட் இப்படி பார்த்துட்டு போயிடும். அதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு வந்து நான் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். என்னோட வேலை ஒன்றுமே இல்லை இதில், இந்த படத்தில். இது உங்களோட ஒர்க்கு தான். இது அவர் சொன்ன மாதிரி என்னை ஃப்ரெண்டில் வச்சுக்கிட்டு எனக்கு பொம்மை வேணும், எனக்கு சாயம் பூசி அவங்க அழகு பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இருக்கிற பட்ஜெட்குள்ளே இந்த அவுட்புட் கொண்டு வரணுங்கும் போது எனக்கு நம்ம ஊர் நம்ம டீம்ங்கிறதுல எனக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. அது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் சரி. சாபு சார் வந்து எடிட்டிங் ரூமில் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் பெருசாக கொண்டு வந்து கொடுத்துருவோம். அது இம்பேக்டாக கரெக்டாக வரணும், ஹியூமர் கரெக்டாக ஒர்க் ஆகணும், அதில் இருக்கிற சீரியஸான விஷயங்கள் கரெக்டாக ஒர்க் ஆகணும். அதை போட்டு எடிட் பண்ணி என் மூஞ்சிலாம் பார்த்தா இன்றைக்கி ஒரு கோவமே வரும். எவ்வளோ வாட்டி அவனை பார்க்குறது, இதில் வேறு டைப்பாக வேறு வர்றான் ஒரே படத்தில். விவேக் சார் கூட ஒர்க் பண்ணது அவரோட ஒரு மோஸ்ட் டிஃபிகல்ட் டைமில் இந்த படத்தில் கூட இருந்தார். இந்த படத்துக்கு அவரும் தாடி வளர்த்துட்டு 2 வருஷம் இதே படத்துக்காக உட்காந்துக்கிட்டு இருந்தார். ஸ்ரீதிவ்யா வந்து இந்த வில்லேஜ் பொண்ணுன்னு சொல்கிற மாதிரியே எல்லா கேரக்டரும் பண்ணிட்டு இருந்தாங்க. டக்குன்னு ஒரு நாள் வந்து டோட்டலாக வேறு அவுட்ஃபிட்டு, சன்கிளாஸஸ் எல்லாம் போட்டு ஒரு பொண்ணு வருது. யார்ப்பா அந்த பொண்ணுன்னா ஸ்ரீதிவ்யான்றாங்க. ஸோ ஸ்ரீதிவ்யாவுக்கு கம்ப்ளீட்டாக வேறு ஒரு சேஞ்ச் ஓவராக இந்த படம் மேக் ஓவராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நான் கேட்டேன், இந்த படம் கதை கேட்டிங்களா, பிடிச்சது? ஐயோ செம ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு ஆக்டராக வந்து ஒரு ஃபேனாக ஒரு கதை கேட்டு அது பிடிச்சி பண்ணுறது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த படத்தில் வந்து சொன்ன மாதிரி காதல் இல்லாத ஒரு படம். ஆமாங்க, காதலே இல்லாத ஒரு படம். அதில் ஒரு ஹீரோயின் ஒத்துக்கிட்டு பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா எவ்ரிபடி ஹேட் டிஃப்ரெண்ட் ரோல் டு பிளே இந்த ஃபிலிம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயம் இருந்துச்சு. மெட்ராஸ் நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா மெட்ராஸ் நான் மியூசிக் முன்னாடி பார்த்த படம் வேறு, மியூசிக் அப்புறமா நான் பார்த்த படமே வேறு. நான் ரஞ்சித்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், ஹி சேஞ்ச் த ஃபிலிம். சந்தோஷ் நாராயணன், யூ டிசர்வ் அ பிக் கிரெடிட் ஃபார் தட், அந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் த ஃபிலிம். ஏன்னா அந்த சப்போர்ட் வந்து ஒரு டைரக்டருக்கு இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை மாற்ற முடியும். அது சாதாரண விஷயம் இல்லை. தேங்க்யூ சந்தோஷ், தேங்க்யூ. அப்படியே இருங்க, மாறிடாதீங்க. தீபாவளி அன்னைக்கு படம் ரிலீஸ். அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு தீபாவளி ரிலீஸ். ஜெயிக்கிறதுக்காக, மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் படம் எடுத்திருக்கோம். ஸோ நிச்சயமாக படம் பெரிய வெற்றி பெறும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன்.